ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாழைப்பூ ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு பார்த்திங்களா, இந்த மாதிரி சுத்தம் பண்ணி பார்த்திங்களா அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இது கூட கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது துவர்ப்பு தன்மை உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ துவர்ப்பு தன்மை உள்ளதுனால வாழைப்பூவை அடிக்கடி சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகா, வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் வதங்கினதும் வாழைப்பூ சேர்த்து வேக வைக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக அந்த துவர்ப்பு தன்மைக்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக நைட்டே சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் வாழைப்பூவை. அதனால் உங்களுக்கு சுத்தம் பண்ணுறதை காட்ட முடியல. அதனால் செய்யறதை மட்டும் காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போ அது வதங்கிருச்சு. இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ தண்ணியை விட்டு வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியில் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். நாங்கள் வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, தேங்காய் பூ போட்டாச்சு. தேங்காய் பூ போட்டு வதக்கினோம்னா வாழைப்பூ பொரியல் ரெடி. சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. பாருங்கள், சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. போட்டு சாப்பிட வேண்டியது தான். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங்.